வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் 2 நாள் பயணமாக ஒடிசாவின் புவனேஸ்வர் மற்றும் கட்டாக்கிற்கு செல்ல உள்ளார். நாளை புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் 5வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் நாளை மறுதினம் ராவன்ஷா பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வார். தொடர்ந்து கட்டாக்கில் உள்ள ராவன்ஷா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் 3 கட்டிடங்களின் மறுசீரமைப்பிற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். அனைத்து ரயில் பெட்டிகளிலும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிசிடிவி கேமராக்களை பொருத்த ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ரயில் என்ஜின்கள் மற்றும் ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமரா பொருத்துதல் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வேயில் உள்ள 74,000 பெட்டிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த ஒப்புதல் அளித்துள்ளார். தரமற்ற மற்றும் போலியான உரங்கள் பிரச்சினைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தேவையான இடங்களில் உரங்கள் போதுமான அளவு கிடைப்பதை உறுதி செய்வது மாநிலங்களின் பொறுப்பு என்றும் அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 14 நாட்களாக ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு வரும் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா பூமி திரும்பும் பயணம் நாளை மாலை தொடங்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.